விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் அப்படின்ற நிகழ்ச்சியில் அறிமுகமாகி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு கெட்டப்புகளில் வந்து கலாய்ச்சி காமெடி பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு பிரபலமாகி இன்னைக்கு காந்தி கண்ணாடி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கக்கூடியவர் தான் கேபிஒய் பாலா. இவரை இப்படி தெரிஞ்சதை தாண்டி அவருக்குன்னு இப்போ ஒரு புது இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எதுனாலும் யார் எங்கே கஷ்டப்பட்டாலும் தேடி போய் உதவுற முதல் ஆள் பாலாவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி, அது நலிவடைந்த கலைஞர்களாக இருக்கட்டும் அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், தேடி போய் உதவுறதுல பாலாவை அடிச்சிக்கவே முடியாது. அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் அவருடைய சோஷியல் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நலிவடைந்த கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் அல்லது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததா இருக்கட்டும், சைக்கிள் வாங்கி கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லி பாலா பண்ணாத உதவிகள் கணக்கில் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர் கூட சேர்ந்து அந்த அமைப்பில் இருந்தும் உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு கேபிஒய் பாலா. நிறைய மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை பெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய பாலா அவர்களுடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமில் இப்போ வரைக்குமே கூட பாலாவுக்காக போயிட்டு அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பார்த்து நம்ம அதுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காசுமே பாலா ஹெல்ப் பண்ணுறதுல தான் போய் சேரும் அப்படின்லாம் பல பேர் பல வகையில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பாலா மனிதநேயத்தோட பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு மைலேஜாக மாறி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை மக்கள் மத்தியில் பெற்றுக் கொடுத்தாலும் கூட இப்போ நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பாலாவுக்கு உண்மையாகவே எங்கேருந்து இவ்வளோ காசு வருது, அப்படி அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, ஆம்புலன்ஸு வீடு பைக்கு அது இதுன்னு இவ்வளோ வாங்கணும்னா இவ்வளோ காசு தேவைப்படும், அவ்வளோ பணம் அவருக்கு யார் கொடுக்குறாங்க, அவர் சொந்த காசில் சம்பாதிச்சு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படியே இருந்தாலும் இது எப்படி சாத்தியமாகும், இவருக்கு பின்னாடி யாரோ பினாமி இருக்காங்க போல, அரசியல் கட்சி செயல்படுது போல, சீக்கிரமாகவே பாலா மாட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுமக்களிடையே விவாதமாக இருந்துட்டு இருந்த இந்த விஷயத்தை பிரபல நடிகர் கூல் சுரேஷ் இப்போ ஒரு இடத்துல உடச்சு பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ உதவி பண்ணுற பாலாவுக்கு எங்கேருந்து தான் பணம் வருது, அவன் என்ன ரஜினியா, ஜமீன்தாரா, மன்னர் பரம்பரையா, அவனுக்கு பின்புலத்தில் இருந்து யாரோ உதவுறாங்க, பாலா மாதிரி பல பேர் உதவி பண்ணுறாங்க, நான் கூட நிறைய இடங்களுக்கு போய் உதவி பண்ணுறேன், ஆனால் அவனை மாதிரி நான் கேமரா டீம் யாரையும் உள்ளே கூட்டு போகிறதில்ல, எடிட்டிங் அது இதுன்னு பண்ணி நான் எந்த போஸ்ட்டும் போடுறதில்ல, அதனால் நான் பண்ணுறதெல்லாம் வெளில தெரியறதில்ல போல, அவன் பண்ணுறதை அவன் ப்ராப்பராக விளம்பரம் பண்ணுறான், அதனால் பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய விமர்சனத்தை ரொம்பவே காட்டமாக தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய விஜய் டிவி பிரபலமான அதாவது பாலாவின் நெருங்கிய நண்பருமான மதுரமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூல் இது கோமாளித்தனம் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது, ஒரு இரவு பகல் பார்க்காம சிரிக்க வச்சு சம்பாதிச்சு சிரமப்படுறவங்களுக்கு கொடுக்குறவனை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்தாத, பணம் எங்கேருந்து வர்றது அப்படின்றது முக்கியம் இல்லை, மனசு எங்கேருந்து வருது அதை பாரு, நீயும் கற்றுக்கோ, எளியவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கோ அப்படின்னு சொல்லி பாலா சைட்லேருந்து கூல் சுரேஷ்க்கு பதில் சொல்லியிருக்காரு.